காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்த்தவன், விழிகளில் நிறைந்தவன், திருமகன் நீ, காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ. காலத்தை வென்று காவியமாக வெற்றி திருமகனாக கவியரசு கண்ணதாசன் விளங்குகிறார். எழுதியவர் மகாதேவ ஐயர், ஜெயராம சர்மா. காலத்தை வென்றவன், காவியமானவன், வேதனை தீர்ப்பவன், வெற்றி திருமகன் என பலவித முகங்களில் கண்ணதாசனை நான் பார்க்கின்றேன். சிறுகூடல் பட்டி என்னும் சிறிய கிராமத்தில் பிறந்து சிந்தனைகளின் ஊற்றாக புறப்பட்டவர்தான் கவியரசர் முத்தையா. கண்ணதாசனானதே ஒரு முக்கிய சம்பவம்தான். முத்தை தரு என்று அருணகிரியாரை பாட வைத்து அவரது வாழ்க்கையையே மாற்றியது ஆண்டவனது அனுக்கிரகம். முத்தையா என்று தந்தை வைத்த பெயரும் அவரை சமூகத்தில் ஒரு முத்தாகவே மிளிரச் செய்தது. கண்ணதாசன் என்னும் பெயரும் அவருக்கு உலகில் பெரும் புகழை தேடி தந்தது. இவை யாவும் ஆண்டவனின் அனுக்கிரகத்தால் ஆகியிருக்கலாம் என எண்ணத் தோன்றுகிறது. அருணகிரியார் முருகன் அருள் பெற்றதால் மடை திறந்த வெள்ளமென சந்த பாடல்கள் வந்து குவிந்தன. எங்கள் கவியரசரும் ஆண்டவனின் வரம் பெற்று வந்தவராகையால் கம்பனுக்கு பிறகு சந்தத்தை தமிழில் கையாண்ட பெருமைக்கு உரியவர் ஆகின்றார். நெற்றியில் விபூதியும் வாயிலே முருகனது நாமத்தையும் துணையென எண்ணி இருந்தவர் கண்ணதாசன். சேரக்கூடாத கூடாரத்துக்குள் சேர்ந்ததால் அவரின் பேச்சும் போக்கும் ஏன் எழுத்தும் கூட மாறியது. ஆனால் அவரின் அடிமனதில் ஆழமாக பதிந்து நின்ற ஆண்டவன் நினைப்பு மட்டும் அப்படியேதான் அடங்கி கிடந்தது. காலமும் கனிந்து வர கடவுள் நம்பிக்கை கண்ணதாசனிடம் மேலோங்கத் தொடங்கிவிட்டது. நாத்திகம் பேசி நாத்தளும் பேட்டியும் கடவுளை கண்டனம் செய்தும் நின்ற கண்ணதாசன் கடவுளே கதி என்னும் நிலைக்கு வந்துவிட்டதை அவர் வாயிலாகவே நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. நாத்திகனாக இருந்தது 2-3 ஆண்டுகளே. கந்தபுராணம், பெரிய புராணம், கம்பராமாயணம், திருவாசகம், திருப்பாவை, 4000 திவ்ய பிரபந்தம், வில்லி பாரதம் இவற்றையெல்லாம் கண்டனம் பண்ண படித்தேன். ஆனால் அவற்றை படிக்க படிக்க என் மனம் அவற்றில் ஆழ்ந்து விட்டது என்று அவரே சொல்லுகின்றார். நாத்திகவாதம் என்பது அரசியல் நோக்கம் கொண்டது என்பதையும் உள்மனத்தின் உண்மையான உணர்வல்ல என்பதையும் நான் உணர்ந்தேன் என்பது கண்ணதாசனின் வாக்குமூலமாகும். கண்ணதாசன் அடிக்கடி விரும்பி கேட்கும் பாடல் என்ன தெரியுமா? திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா என்பதாகும். அவரின் படுக்கை அறையில் வைத்திருந்த ஒரே படம் கிருஷ்ணர் படமாகும். அந்த பாடலிலிருந்து சில பகுதியை இப்போது கேட்போம். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, அன்று திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, அன்று திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. உலகினை பாய்போல் கொண்டவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா, அன்று உரலுடன் நடந்த கண்ணனும் நீயே ஸ்ரீமன் நாராயணா. இரணியன் அகந்தை அழித்தவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா, அன்று இந்திரவில்லை முறித்தவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா.
ஒரு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. இந்தியாவிலேயே கடவுளை நம்பாதவர்கள் ஒரு கட்சியாக கூட இருந்தாலும், அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கடவுளை கண்டனம் செய்தாலும் அதனால் கடவுளுக்கு எந்தவித வருத்தமும் இல்லை. அதேவேளை கடவுள் நம்பிக்கையும் இல்லாமல் போய்விடவும் இல்லை. இதில் கண்ணதாசன் மிகவும் நம்பிக்கையுடையவராக இருந்தபடியால் தான் படித்தவர்களும் போற்றுகிறார்கள், பாமரர்களும் போற்றுகிறார்கள் என எண்ணத் தோன்றுகின்றது. கடவுளை பற்றி சந்தேகம் வருபவர்களுக்கு இந்த பாடல் ஒன்றை சொல்லுகிறது. தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இல்லை என்றால் அது இல்லை. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை என்று சொல்லும் விளக்கத்தை விட வேறு எப்படி சொல்ல முடியும்? இதுதான் கண்ணதாசன். சினிமாவுக்கு என்று எழுதப்பட்டாலும் உள்ளத்தில் இருப்பது தானே வர முடியும். இந்த பாடலை கேளுங்கள். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன். தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன். அவனை தெரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன். அவனை தொடர்ந்து சென்றால் அவன் தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன். கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன். அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன். பூஜ்ஜிய
பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் பாமரரும் புரியும்படி கடவுள் தத்துவத்தை காட்டுவது அவரின் தனித்துவம் தானே. ஆண்டவனின் அருள் அவரில் உறைந்து கிடந்தமையால் தான் அவரின் வார்த்தைகளில் அத்வைதம் இருந்தது, துவைதம் இருந்தது, விசித்தாத்வைதமும் இருந்தது, வேதாந்தமும் சைவ சித்தாந்தமும் கூட இருந்தது எனலாம். சரஸ்வதி அவரது நாவிலே சம்மானம் போட்டே இருந்தாள். மேலே காட்டிய தத்துவங்களை எவ்வாறு நாசுக்காக கண்ணதாசன் காட்டுகிறார் பாருங்கள். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன, இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன. ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். மண்ணை தோண்டி கண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி. உண்மை என்ன பொய்மை என்ன, இதில் தேன் என்ன கடிக்கும் தேள் என்ன. ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெய்வம் தந்த சகலவித தத்துவங்களும் இங்கே பாமரரும் புரியச் சொல்லி நிற்கின்றார் கண்ணதாசன். இதனால் அவர் வெற்றி திருமகன் தானே. கவிஞன் என்பவன் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் சிந்திக்கக்கூடாது. அவன் சொல்லும் கருத்துக்கள் உலகம் தழுவ வேண்டும். வள்ளுவர் குரல் அப்படிப்பட்டதுதான். வள்ளுவரின் பரந்து விரிந்த நோக்கால் அவரின் திருக்குறள் உலகம் தழுவியதாக இருக்கிறது. நமது கவிஞரும் அப்படியான ஒரு மனநிலையில் தான் செயற்பட நினைக்கின்றார். வள்ளுவர் அறம், பொருள், இன்பம் பற்றியெல்லாம் பாடினார். கண்ணதாசனும் அறத்தை, இன்பத்தை, பொருளையெல்லாம் பாடினார். அத்தோடு அருளையும் தமது பாட்டுக்களால் தந்தும் நிற்கின்றார். சங்கர மடத்தை சரணடைந்தார். ஒரு காலத்தில் காவி கட்டியவர்களையும் சங்கர மடத்தாரையும் சாடியவர் பின்பு தானாகவே சரண் புகுந்தார். இது அவரிடம் ஏற்பட்ட மடை மாற்றமாகும். அதே கண்ணதாசனே இயேசு காவியத்தை பாடி மீண்டும் தனது நோக்கை விரிவாக்கிக் கொள்ளுகிறார். புத்தரை பாடுகிறார், நபிகளை பாடுகிறார், சத்தியம், நேர்மை, சமத்துவம் யாவற்றையும் போற்றி பாடுகிறார். புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை, யமுனை, காவிரி, வைகை ஓடுவதெதற்காக? நாளும் உழைத்த தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக. புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா? பூமியில் எதற்காக என்ற கேள்வி எழுப்பி தனது நிலைமையை எமக்கெல்லாம் காட்டி நிற்கின்றார்
கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இறையுணர்வு ஊறிவிட்டால் யாவும் சிறந்த கருத்துக்களாகவே வந்து நிற்கும். அதில் பல தத்துவங்கள் வந்துவிடும். வேதத்திலும் உபநிடதத்திலும் உன்னை அறிதல் என்பது பெரிய தத்துவமாகும். தத்துவமசி, அகாம் பிரமாசி உபநிடதத்தின் உயிர் நாடியாக கருதப்படுகிறது. ரமண மகரிஷியும் முதலில் நீ யார் என்பதை அறி என்றுதான் சொல்லுகிறார். இப்படியான உயர் தத்துவ கருத்தை கண்ணதாசன் மிகவும் எளிதாக்கி எமக்கு தரும் விதம் அவரின் உயர் ஆற்றலைத்தான் வெளிப்படுத்துகிறது எனலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் வாழுவோம் என்பது எல்லோரிடத்திலும் எளிதாக வரக்கூடியது அல்ல. அதற்கு ஒரு மனப்பக்குவம் தேவை. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்னும் நாவுக்கரசர் அஞ்சா வார்த்தை தலை வணங்காமல் வாழுதலில் தெரிகிறதல்லவா? மனமானது சமநிலைக்கு வந்துவிட்டால் எதற்கும் அது ஆயத்தமாகிவிடும். இது ஒரு யோக நிலையாகும். இதனை கவிஞர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன். அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா. இதை உணர்ந்து கொண்டே துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா. ஆசை என்னும் தொட்டிலேயே ஆடாதாரே கண்ணா. நான் கடலளவே பெற்றாலும் மயங்க மாட்டேன். அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். இந்த நிலை சாதாரணமாக எல்லோருக்கும் வந்துவிட மாட்டாது என்பதை கவிஞரின் வரிகள் மிக அற்புதமாக காட்டி நிற்கின்றன அல்லவா? குழப்பங்கள் வருவது மனித வாழ்வில் தடுக்க முடியாத ஒன்று. ஆனால் அந்த குழப்பத்தையும் நாம் விளங்கி மனதை கலங்கவிடக்கூடாது என்கிறார் கவிஞர் இந்த பாடலினூடாக. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ
வாழ்க்கை என்றால் ஆயுதம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கையில் குழப்பம் வந்தால் தயக்கம் வரும், அதே நேரம் நடுக்கமும் வந்தே சேரும். அரசன் முதல் ஆண்டி வரை அனைவருக்கும் இந்த நிலை வெவ்வேறு உருவத்தில் வெவ்வேறு விதமாக வரும். எல்லார் வீட்டிற்கும் வாசற்படி இருப்பது போலவே வேதனைகளும் வீடுதோறும் இருக்கவே செய்யும். இது எத்தனை அனுபவமான ஒரு மிகப்பெரிய கருத்து. யாருமே வேதனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. எனவே கலங்காதிரு மனமே, உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே என ஆறுதல் கூறுகின்றார் கண்ணதாசன் அவர்கள். அதேவேளை வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு என்று புத்தியும் கூறுகிறார். அத்தோடு நின்றுவிடாமல் மிகவும் முக்கியமாக ஒன்றையும் சொல்லி நிற்கின்றார். உனக்கு கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. எப்பொழுதும் நாங்கள் அனைவருமே எங்களின் நிலையை மட்டுமே தினமும் பார்த்து பார்த்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி, அவன் நல்லா இருக்கின்றானே என்று அல்லும் பகலும் மற்றவர்களை பார்த்து எமக்கு கிடைத்தவற்றையும் வீணடித்து விடுகின்றோம். காலுக்கு செருப்பில்லை என்பவனுக்கும் கவலை, அதே நேரம் காலே இல்லை என்பவனுக்கும் கவலை. கஞ்சிக்கு உப்பில்லை என்பவனுக்கும் கவலை, குடிக்க கஞ்சி இல்லையே என்பவனுக்கும் கவலை. இதில் எது முக்கியம் என்பதை உணராமல் இருப்பதே பெரிய கவலை என்பதை யாவரும் உணர்தல் வேண்டும் என்பதை கவிஞர் சொல்வதை விட யாராலும் இவ்வளவு எளிமையாக சொல்லிவிட முடியாதல்லவா? எத்தனையோ பேர் எம்மை விடவும் மோசமாக இருக்கின்றார்கள் என்பதை ஒரு கணம் நினைத்தால் நாங்கள் படும் துன்பம் பெரிதாகவே தெரியாமல் போய்விடும் என்பதை கண்ணதாசன் சொல்லும் விதத்தால் அவர் உயர்ந்த கவிஞனாகியே நிற்கின்றார் என்று கூறலாம். வாழ்க்கையில் அவர் அனுபவிக்காத இன்பங்களும் இல்லை, துன்பங்களும் இல்லை எனலாம். அவற்றையெல்லாம் அவர் எங்களுக்கு தனது கவிதைகள் வாயிலாக தரவும் மறக்கவில்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. இது ஒரு பெரிய தத்துவம்தான். ஆனால் இதில் கவிஞரின் ஒரு பங்கும் காணப்படுகிறது. சிறுகூடல் பட்டியிலிருந்து சென்னை வந்து படுக்க இடமில்லாமல் கடற்கரை ஓரத்தில் படுக்க, அங்கும் படுக்க முடியாமல் போலீஸ்காரர்களால் கண்ணதாசன் போக்கிடமில்லாமல் விரட்டி அடிக்கப்படுகிறார். அப்பொழுது அவரது வாழ்க்கை பயணம் எப்படி அமையப் போகிறது, எங்கே முடியப் போகிறது என்பது அவருக்கே புரியாத ஒன்றாக இருந்திருக்கலாம் அல்லவா? இதுவும் ஒரு கருத்தாயும் இருக்கலாம். அதேவேளை மனித வாழ்க்கை நாங்கள் தீர்மானிக்கவும் முடியாதிருக்கும் என்பதும் கூட கருத்தாகலாம் தானே.
நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. சுத்தி சுத்தி கடவுளிடம்தான் கண்ணதாசன் வருகின்றார். எதை சொல்வதானாலும் கடவுளையும் கூடவே வைத்திருப்பார் கண்ணதாசன். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் இரண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மையின் சாட்சியம்மா. மனிதர்களே, மனச்சாட்சிக்கு மதிப்பளியுங்கள் அல்லது தெய்வத்தை நம்புங்கள். இப்படி செய்யாது விட்டால் அது உங்களுக்கு ஏற்றதல்ல, அது நல்ல வாழ்வுக்கும் வழிவகுக்காது என்று சொல்லி எமக்கு நற்சிந்தனை வழங்குகின்றார் கண்ணதாசன் அவர்கள். அவரின் பாடல்கள் அழியா புகழ் பெற்றன என்பதில் எள்ளளவும் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் கண்ணதாசன் வாழ்கின்றார் என்றால் அவரின் அர்த்தமுள்ள இந்து மதம் பெருங்காரணம் என்பதை எவருமே மறுக்க முடியாது. 38 வருடங்கள் கவியரசனாக புவியை ஆண்டவன் கண்ணதாசன். எழுத்தாலும் பேச்சாலும் எம்மை கட்டி போட்டவன். வாழ நினைத்தால் வாழலாம் என்று தைரியம் கூறிய தமிழ் கவிஞன். ஆகவே அவன் காலத்தை வென்று காவியமாக வெற்றி திருமகனாகவே நிற்கின்றான். இவ்வாக்கத்தை எழுதியவர் மகாதேவ ஐயர், ஜெயராம சர்மா. மேல்நாள் தமிழ் மொழி கல்வி இயக்குனர், மெல்பர்ன், ஆஸ்திரேலியா. வேதனை தீர்த்தவன், விழிகளில் நிறைந்தவன்.